எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எப்படி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி பில் பே பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ டியூட்டோரியல் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஆன்லைன் போர்ட்டலுக்கு முதல்ல நம்ம போகணும். ஸோ அதுக்குள்ளே யூஆர்எல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த யூஆர்எல் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டிஎன்இபி ஆன்லைன் பில் பேமெண்ட் போர்ட்டலுக்கு போகணும். ஸோ நம்ம இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு புது யூசர், இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இந்த போர்ட்டலுக்கு இல்லை. ஸோ நம்ம எப்படி உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு இந்த போர்ட்டல் கிரியேட் பண்ணி இனிமேல் நீங்கள் எப்படி ஆன்லைன்லேயே எல்லா டிஎன்இபி பில்ஸை பே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டியூட்டோரியல். ஸோ இதில் புதுசாக ஓப்பன் ஆகிற பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி புதுசாக வர்ற பேஜில் நியூ யூசர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய பேஜில் ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு வேல்யூ இருக்கும், லைக் எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ தெரியும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தே உள்ள என்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரீஜியன் அப்படின்னு ஒன்று தெரியும். ஸோ அதுக்கிட்ட உள்ள செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு ரீஜியன்ஸ், லிஸ்ட் ஆஃப் ரீஜியன்ஸ், அதோட கோட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதில் நீங்கள் இப்போ மதுரையில் உள்ள உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் அந்த மின் கட்டணத்தை செலுத்தணும் அப்படின்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்க அந்த செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது திருநெல்வேலியில் உள்ள வீட்டுக்கு நீங்கள் செலுத்த போகிறீங்க அப்படின்னா திருநெல்வேலி அப்படிங்கிற இதுக்கிட்ட உள்ள செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதில் கன்சியூமர் நம்பர் என்டர் பண்ணணும். அதுக்கு ரீஜியன் கோட் என்டர் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் இருந்தீங்கன்னா 05 அப்படிங்கிற அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ண வேண்டாம். அது போக உள்ள கன்சியூமர் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இப்போ என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ அந்த டீட்டெயிலில் பார்க்குறதுக்கு கிளிக் ஆன் அந்த செக் டீட்டெயில் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தெரியும். அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணி கரெக்டுனா அதில் கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு புது ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் சில டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் சில டீட்டெயில்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் நேம், இமெயில் ஐடி, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ். அதாவது நீங்கள் கண்டிப்பாக அதை என்டர் பண்ணணும். சில ஃபீல்ட்ஸ் லைக் லாஸ்ட் நேம் அப்படிங்கிறதெல்லாம் ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ். அதை நீங்கள் என்டர் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு இமெயில் வரும். லைக் உங்கள் டிஎன்இபியிலேருந்து ஒரு இமெயில் வரும். ஸோ அதில் ஒரு லிங்க் இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகிடும். நன்றி.